ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 4 நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் முட்டைகோஸ் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸு, அதையும் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழை, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், ரைஸ் வந்து நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் ரைஸ். அது இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஜீரகம் தாளிக்க போகிறேன். ஜீரகம் வந்து ரொம்ப பொரியக்கூடாது. ஜீரகம் போட்ட உடனே நம்ம வந்து ஆனியன் போட்டுறணும். வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ரொம்ப வதங்க வேணாம், ஒரு 50% வதங்கினா போதும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு முட்டைகோஸ், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும். காய் வந்து ஒரு 50% அளவு வெந்துச்சுன்னா போதும். நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக வந்து வேக வைக்க வேண்டாம். இதோட நீங்கள் வந்து கேப்சிகம், பட்டாணி எந்த சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த அளவு காய் நல்லா வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் சேர்த்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா வந்து இந்த அளவு காயை வந்து நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் நான் இப்போ வந்து முட்டை சேர்க்க போகிறேன். ஆயில் விட வேணாம், அதில் உள்ள ஆயிலே போதும். நான் எடுத்து வச்சுருந்தேன் 4 முட்டையும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். முட்டையை மட்டும் தனியாக வந்து நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துட்டு இந்த அளவு நல்லா வறுபட்ட உடனே நம்ம காயெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துடலாம். முட்டை வந்து காயோட சேர்த்து நல்லா கலந்த உடனே நம்ம வந்து ஆற வச்சிருந்த அரிசி சாப்பாடை நம்ம வந்து இதில் சேர்க்கணும். நான் வந்து 1 கப் ரைஸ் நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த காய்கறி முட்டையோட கலந்து விட்டுறணும். ரைஸ் வந்து உடஞ்சிடாமல் கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக நம்ம அதை வந்து கலந்து விடணும். இதில் நீங்கள் வந்து சாஸ் வேணா ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி சாஸ் எதுவும் ஊற்றலை, சும்மா ப்ளைனாக தான் நான் வந்து ஃப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா ரைஸ் நல்லா கலந்து விட்ட உடனே நீங்கள் உப்பு அதெல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பெப்பர் தூள் சேர்க்க போகிறேன். நான் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுறணும். லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து சேர்த்து இன்னொரு தடவை நல்லா அதை கலந்து விட்டோம்னா நம்மளோட டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.